ஜெயண்ணா வணக்கண்ணா. இப்போ எப்படின்னா, எதிர்க்கட்சி வந்து நான் இன்றைக்கி வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அந்த வக்கீலோடு சேர்ந்து 5-6 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோதான் நீங்கள் உங்களால் இப்போ ஜெயிலில் பிடிச்சி போகணும்னா போடுங்க, நாங்கள் எப்படியாவது சூழ்ச்சி பண்ணியாவது நாங்கள் வந்து எங்கள் தலைவர்களை நாங்கள் வெளில கொண்டு வந்துடுவோம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தூக்கி உள்ளே போட சொல்லிட்டீங்க. அங்கே வந்து நீதிபதி வந்து ஏன் அப்படி வந்து ஜாமீன் ஏன் கொடுக்குறாரு? ஜாமீன் ஏன் கொடுக்குறாரு அவர்? நான் கேட்குறேன், எதுக்கு ஜாமீன் கொடுக்குறாரு? தப்பு செஞ்சால் அவனுக்கு தண்டனை கொடுத்தது அவனுக்கு எதுக்கு ஜாமீன் கொடுக்கணும்? தூக்கி உள்ளே ஓட வேண்டியது தானே. அப்போ நீதிபதி எதுக்கு இருக்கார்? ஹைகோர்ட் எதுக்கு இருக்குது? ஹைகோர்ட் நீதிபதி எதுக்கு இருக்கார்? எதுக்கு சம்பளம் அவருக்கலாம்? மக்களுக்கு என்ன செய்கிறாரு அவர்? இப்படி திருட்டு போயிலும் இப்போ கொள்ளையடித்தவனையும் வந்து ஜாமீன் வருவதுக்கு தான் அவங்கள வந்து ஹைகோர்ட்டில் வந்து நீதிபதியை உட்கார வச்சுருக்காங்களா? நான் கேட்குறேன். எல்லாருக்கும் 80 சம்மந்தம், எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இது பண்ணணும். அவங்க திமுககாரன் தான் அப்படி பேசுகிறாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ டிவிகேக்காரவங்களாம் வந்து ஒரு இழிச்சாவே நினச்சிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன். டிவிகே அதிமுக வந்து நம்ம வந்து இழிச்சாவே நினச்சிட்டு இருக்காங்க சார். நீங்கள் அதை வந்து மாற்ற பாருங்கள். எதுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க? ஜாமீன் கொடுக்காதவங்களுக்கு நேராக வந்து அவங்க ஆதாரத்தோடு கொண்டு போய் அடைங்க. நீங்கள் ஜெயிலில் வந்து ஆதாரத்தோடு அடங்கி வர முடியாத அளவுக்கு உள்ளே ஜெயிலே போடும். 10 வருஷம் 15 வருஷம் உள்ளே கடந்து வரட்டும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு புத்தி வரும். அடுத்தவங்க பயப்படுவான். நீங்கள் இப்படி சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே வந்து இதுதான். அப்போ என்ன சூழ்ச்சி பண்ணி தான் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? இப்போ அந்த வக்கீலுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க? அவசரம் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணால் நாங்கள் வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம், நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிலைமை ஏன் வருது நமக்கு? டிவிகேக்கு ஏன் வருது? நம்ம ஆட்சி நல்லா ஆச்சு. அதனால் செய்து சொல்கிறேன் சார், இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. இல்லைன்னா ஹைகோர்ட்டில் நீதிபதி வந்து ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கு. அடுத்து வேறு யாராவது போடுங்க. நல்ல தலைவர்கள் ஆட்சி இதில் வந்து நீதியை உட்கார சொல்லுங்கள். யார் இதுக்கு இது பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள ராஜினாமா பண்ண சொல்லிடுங்க. அவங்களால முடியலையா வெளியில் போக சொல்லிடுங்க. அடுத்து யாராவது வேலைக்கு பதவி ஏற்க சொல்லுங்கள். எதுக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க? 10 கொலை 15 கொலை பண்ணுறேங்கிற அவனும் ஜாமீன் கொடுக்குறீங்க. வந்து திருப்பி மறுபடியும் வந்து அவன் அந்த கொலை தான் பண்ணுறான். அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டாது. ஒரு 10 நாள், ஒரு 40 நாள், 40 நாளுக்கு மேலே அது அவனுக்கு வெளியே இழுத்திடுறாங்க. அப்போ திருப்பி அந்த அப்படி தான் பண்ணுறான். எதுக்குங்க நீ ஹைகோர்ட்டு எதுக்கு தீர்ப்பு தண்டனை வந்து கொடுத்தா தான் அவன் அடுத்தவன் பயப்படுவான். கடுமையாக தண்டனை கொடுங்க. இந்த கற்பழிக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துரு உடனே கொடுங்க. ஒரு மாதம் தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்களே திரும்பி அடுத்து வந்து பொண்ணை தொடர் பயப்படுவான். இப்படி போய்ட்டு தமிழ்நாடு இன்னும் கேவலமாக போயிட்டுருக்கு. அதை வந்து நீ சரி செய்யணும், சரிங்களா? ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு தமிழ்நாடு வந்து இன்னும் கேவலமாக போயிட்டு சார். உங்களுக்கும் ஒரு அசிங்கம் தான் அது. இப்போவே வந்து இப்படி பேசுகிறாங்க, அப்போ இன்னும் எப்படி வேணால் பேசுவாங்க, சரிங்களா? அதை வந்து கண்டிப்பாக நீ மாற்ற பாருங்கள். தயவுசெய்து மக்களே நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக விஜய்க்கு போகணும். ஹைகோர்ட் வரை போகணும். மக்கள் உண்மையான நம்பிக்கை இருந்தால் இந்த இதை வந்து அங்கே ஃபுல்லாக லைவ் ஏற்றி விட்டுருங்க. எங்கே போகணுமோ அங்கே வீடியோ போட்டோம். அப்போ தான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. நான் தப்பாலாம் பேசுகிறேன். எனக்கு வந்து உரிமை உண்டு. நானும் ஒரு இந்தியன், எனக்கு உரிமை உண்டு. மக்களுக்கு அடுத்து நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இதை வந்து ஆக்ஷன் எடுங்க. நீதிபதியை பொறுத்தவரையில் தவறான தீர்ப்பு எடுக்காதீங்க. யாருக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. அவங்க வந்து அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க, காசை இது பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தது பயப்படுவாங்க. நீங்கள் இப்படி ஜாமீன் ஒரு நாள் 2 நாள் ஜாமீன் விட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சொல்லி போடுறது ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணா சார். செய்தியே சொல்கிறேன், நீதிபதி கோர்ட்டில் சொல்கிறேன். நீதிபதி சார், நீங்கள் வந்து கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் தான் கடவுளை பார்க்கல, கடவுளுக்கு எல்லாத்தையும் உங்களை பார்க்குறோம். நீங்கள் வந்து தப்பான தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தண்டனை கொடுங்க. தயவுசெய்து நீ ஜாமீன் மனு கொடுக்காதீங்க. இதுதான் என்னோடய கருத்து.